இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நடிகை 40 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எந்த ஒரு பெரிய சர்ச்சையும் உருவாகாம கிளாமர் ரோல்ஸ் எதுவுமே இல்லாம ரசிகர்களோட மனசை வென்று தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா போன்ற நிறைய மொழிகள்ல நடிகையா நடிச்சு தேசிய விருதுகள் வாங்கி இயக்குனராகி இன்னைக்கு சமூக நோக்கத்தோட நிறைய படங்கள் எடுத்து வரும் ஒரு நடிகை. அவங்க தான் ரேவதி அவர்கள். அவங்கள பத்தின வாழ்க்கை பயணத்துல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜூலை 8, 1966 கேரளால கொச்சி மாவட்டத்துல சாதாரண ஒரு குடும்பத்துல தான் இவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சது. இவங்களோட உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஷா கெல்லூனி. இவங்களோட தந்தையான கெல்லூனி அவர்கள் இந்திய இராணுவத்துல இருந்தாரு. இதனாலேயே இவரோட குடும்பம் நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. நிறைய மாவட்டங்கள், நிறைய மாநகரங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஸ்கூல் லைஃப் அப்படின்றது ஒரே இடத்தோட நிற்கல. இவங்களுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டான்ஸ். இதனால பரதநாட்டியம் இவங்க கற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிங். அந்த ஒரு ஆசை தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறதுக்கு காரணம். அப்படி 1980களில் புதிய முகங்களில் அறிமுகப்படுத்துகிற ஒரு பிரபலமான இயக்குனராக இருந்தவர் தான் பாரதி ராஜா. அவர் அந்த டைமில் ஒரு புதிய படம் எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க. அதுதான் மண் வாசனை. அந்த படத்துக்கு ஒரு புதிய முகம் இவர் தேடிட்டு இருந்த டைமில் நிறைய பேரோட ஃபோட்டோகிராஃப்ஸ், ஸ்க்ரீன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆடிஷன், இது எதுவுமே வச்சு அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. அந்த டைமில் தான் ரேவதி அவர்களோட ஃபேஸை இவர் பார்க்குறாங்க. அதாவது ரேவதி அவர்களோட ஃபோட்டோகிராஃப் பார்க்குறாங்க. அந்த முகத்தில் எந்த ஒரு செயற்கையான விஷயமே இல்லை. ஒரு கிராமத்து பெண்ணோட முகம் எந்த மாதிரி இருக்குமோ அது எல்லாமே ரேவதி அவர்கள்கிட்ட இருந்தது. ஸோ அவங்கள நேரடியாக பார்த்து சந்திச்சாங்க. அந்த டைமில் அவர் எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகமே ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அது என்ன முடிவு அப்படின்னா, ஆஷா கெல்லூனி அப்படின்ற பேர் வேண்டாம், ரேவதி அப்படின்ற பேரை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் வாசனை படத்துக்கு ரேவதி அவர்களை ஹீரோயினாக அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த மண் வாசனை படம் 1983 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம். அவங்களுக்கு நடிக்கிற ஒரு அனுபவம் அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனாலே நிறைய பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ பாரதி ராஜா சொன்னது ஒரே வார்த்தை தான், நடிக்கணும் அப்படின்றது கிடையாது, நீ உன்னோட இயல்பு எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதனாலே அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரேவதி அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தாண்டி உண்மையாலுமே ஒரு கிராமத்து பெண் தான் அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்திலே அவங்க ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ரசிகர்கள், அதுவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருந்தது. இந்த 1980கள் இந்த டைம் பீரியட்ல தமிழ் சினிமாவில் நிறைய நடிகைகள் வர ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரும் சூஸ் பண்ண ஒரு பாதையை விட ரேவதி அவர்கள் சூஸ் பண்ண அந்த ஒரு பாதை அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்கள மாதிரி பெரிய பெரிய வசனங்கள், கிளாமர் ரோல்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு பண்ணாங்க. அண்ட் இவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண், அவங்களோட முக பாவனை, அவங்களோட இயல்பான நடிப்பு, அமைதியான ஒரு பேச்சு, இது எல்லாமே தான் இயக்குனர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இதனாலேயே தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், வந்த வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஒரு ஆரம்ப கால நடிகையாக 1980கள் அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ரேவதி அவங்களோட ஒரு முக்கியமான அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறது தான். அந்த ஒரு வாய்ப்பு மற்ற நடிகைகளை விட இவங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ரஜினிகாந்த், கமலஹாசன், கார்த்திக் அவர்கள், சத்யராஜ், மோகன், விஜயகாந்த் இந்த மாதிரி நடிகர்கள் கூடயும், மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மம்மூட்டி, மோகன்லால், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா இந்த மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க நடிச்சாங்க. இந்த எல்லா மொழிகளில் நடித்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரே மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இயல்பான ஒரு நடிப்பு, இயல்பான முகபாவனை. அதுதான் 1986 இருந்த ஒரு முன்னணி இயக்குனர் அவர் தான் மணிரத்னம். இவர் ஒரு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க. அந்த படத்துக்கு இவர் ஒரு முகம் தேடிட்டு இருந்தப்போ தான் இவரோட நினைவுக்கு வந்தது ரேவதி அவர்கள். அவங்களோட இயல்பான நடிப்பு தான் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த கதை நார்மலாக ஒரு காதல் கதையாக இல்லாமல்
திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த பெண்ணோட மனநிலை எப்படி, அதுக்கு முன்னாடி இருந்த காதல் வாழ்க்கையை மறக்க முடியாம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உண்மையான வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கதை. அப்படி ஒரு கதையில உருவான படம் தான் வந்துட்டு மௌனராகம். அந்த படத்துல ரேவதி அவர்களோட நடிப்பு வந்துட்டு இயல்பா இருந்ததுன்னு சொல்றதை தாண்டி ரசிகர்கள் கிட்ட நம்ம குடும்பத்துல ஒரு பெண் இருக்கிறதாவே வந்துட்டு உணர வச்ச ஒரு படம் தான் மௌனராகம். அந்த படத்துல ரேவதி அவர்களோட கேரக்டர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா திவ்யா. இந்த கேரக்டர் இப்ப வரைக்கும் வந்துட்டு சிறந்த பெண் கதாபாத்திரங்கள்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற ஒரு கேரக்டரா வந்துட்டு இப்ப வரைக்கும் இருக்கு. இதனாலதான் வந்துட்டு நிறைய ஃபிலிம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மௌனராகம் படத்தோட சீன்ஸை வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குறிப்பா ரேவதி அவர்களோட ஆக்டிங்காகவே இந்த படம் வந்துட்டு பெயர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம். பல நடிகர்கள் வந்துட்டு அவங்களோட வசனங்களால வந்துட்டு பிரபலமாகலாம், அவங்களோட உடல் மொழி இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரேவதி அவர்கள் மட்டும் இவங்க எல்லாத்தையும் தாண்டி டிஃப்ரெண்டா, அதாவது அவங்களோட கண்களாலே அவங்க பேசுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு பெரிய டைலாக் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் இல்லைனாலும் அவங்களோட அந்த கண்ணில் இருக்கிற எக்ஸ்பிரஷன், முகபாவனை இது எல்லாமே வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அந்த சீன் அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கன்வே பண்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இதனாலேயே இவங்களோட கேரக்டர் எழுதும்போது நிறைய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய டயலாக்ஸா இல்லாம இந்த மாதிரி கம்மி டைலாக்ஸ் ஆனால் எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாக எமோஷனல் கொண்டு வர மாதிரியான சீன்ஸை தான் வந்துட்டு ரேவதி அவர்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி 1992 தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு படம் வந்துட்டு தேவர் மகன். இந்த படத்தில் ரேவதி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் மாதிரியான முன்னணி நடிகர்கள்லாம் இருந்தாலும் ரேவதி அவர்களோட நடிப்பால் அதில் இருந்து ஒரு புரிதல், அன்பான ஒரு கேரக்டர், இதனாலேயே ரசிகர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. 1980கள்லையும் 1990கள் இந்த ஒரு டைம் பீரியட்ல ரேவதி அவர்களோட படங்கள் எல்லாமே வெற்றி படமாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கேரக்டர் ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சினிமா வந்துட்டு அவங்க கமிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல உறுதி செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க நடிக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த படம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இருக்கா, என்னோட கேரக்டர் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்கா அப்படின்றத வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்து அவங்க செலக்ட் பண்ண நிறைய மூவிஸ்னால தான் வந்துட்டு அது எல்லாமே வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அப்படி இவங்க சூஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் பின்னாடி இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்துட்டு மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் வெளியான அஞ்சலி. இந்த படம் தான் வந்துட்டு ரேவதி அவர்களோட கெரியரே வந்துட்டு பீக்குக்கு கொண்டு போன ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தில் ஒரு குழந்தையோட கதையை தான் வந்துட்டு மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையும் தாண்டி அதிகம் பேசப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ரேவதி அவர்களோடது. ஒரு தாயோட ஒரு கேரக்டர் தான் அதில் வந்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு சீன்ஸும் வந்துட்டு அவ்வளோ எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு ரசிகர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சீன்ஸாக இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனில் அவங்க ரேவதி அழுகிறாங்க அப்படின்னா அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வந்து கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு அந்த படத்தில் வேற லெவலாக இருந்தது. இதுக்கு அடுத்து வந்துட்டு 1993 இயக்குனர் பாலு மகேந்திரா இவர் வந்துட்டு மறுபடியும் அப்படின்ற ஒரு படத்துக்கு ரேவதி அவர்களை நடிகையாக வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் அவங்க நடித்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான கதாபாத்திரம் இது. இந்த படத்தை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை யாரும் இல்லைனாலும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க தனியாகவும் வலிமையாகவும் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மையமாக வச்சு தான் அந்த கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு ரேவதி அவர்கள் நடித்த அந்த ஒரு விஷயம், அதுக்கான அந்த அர்ப்பணிப்பு, இது எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு சிறந்த நடிப்பாக வந்துட்டு பேசப்பட்டு வருது தமிழ் இண்டஸ்ட்ரி. ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்துக்கு வந்துட்டு நிறைய தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஃபிலிம்ஃபேர் விருது கிடைச்சிருக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்கு மாதிரி எல்லா மொழிகளிலும் வந்துட்டு சிறந்த நடிகைக்கான மாநில அரசு விருதுகள், இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த நடிப்பு உலகத்தை தாண்டி அவங்க சூஸ் பண்ண ஒரு பாதை அப்படின்னா அது வந்துட்டு டைரக்ஷன். நல்ல ஒரு டைரக்டராக இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு பீக்கில் தான் வந்துட்டு ரேவதி அவர்கள் இருக்காங்க. அப்படி டைரக்டர் அப்படின்ற ஒரு ரோல் அவங்க சூஸ் பண்ணும்போது சவாலாக எடுத்து ரிலீஸ் பண்ண ஒரு படம் தான் வந்துட்டு 2002 வந்துட்டு வந்த மித்தர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் வந்துட்டு எதுக்கு ஒரு சிறப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இந்த படத்தில் ஆரம்பத்திலேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா வேலைக்கும் பெண்களை மட்டுமே வந்துட்டு வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது கேமரா ஹேண்டிலிங், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனில் ரேவதி அவர்களே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் பெண்களை மட்டும் வச்சு தான் அந்த படம் வந்துட்டு உருவாக்குச்சு. இதனாலே இந்த படத்துக்கு வந்துட்டு சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. 1990
1990 வந்துட்டு ரேவதி அவர்கள் சினிமாட்டோகிராஃபரும் டைரக்டருமான சுரேஷ் சந்திர மேனோனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் நிறைய வருஷம் ஒன்றா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில மனஸ்தாபங்கள், சில கருத்து வேறுபாடுனால வந்துட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இருந்தாலும் பொது வெளியில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கான ஒரு 2 பேருக்கான மரியாதை அப்படின்றது எந்த இடத்துலையும் குறையாம தான் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ரேவதி அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட மகளான மஹி அவங்கள வந்துட்டு வளர்க்குறதுலையும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் இல்லை வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வந்துட்டு இலக்கா வச்சு அவங்க மூவ் ஆன் ஆகி வந்துட்டாங்க அந்த விஷயத்துலேருந்து. இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறை ஹீரோயின்ஸ் கூடலாம் வந்துட்டு ரேவதி அவர்கள் அம்மா கேரக்டர், டாக்டர் கேரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு அவங்களோட நடிப்பு அப்படின்றது தனித்துவமாக இருந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே வந்துட்டு அவங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இதனாலேயே வந்துட்டு இவங்கள ஒரு ரோல் மாடலா இப்ப வரைக்கும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ரேவதி அவர்கள் வந்து நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்க அதுல நடிக்கல, அவங்க அதுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஜூலை 8 அவங்களோட பர்த்டே. ஃபைன் டைம் மீடியா சார்பா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் சந்தியா தாஸ்.